ஹலோ கைஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 செப்டம்பர் 14th கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கொஸ்டின், ஏ கேன் ஃபினிஷ் எ ஜாப் இன் 6 days whereas பி ஃபினிஷ் இட் இன் 12 days. The time taken to complete the job working together is. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இது வந்து குரூப் 2 லெவல் கிடையாது, இது ஒரு குரூப் 4 லெவல் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஏ ஒரு டயத்துலையும் பி ஒரு டயத்துலையும் முடிக்கிறாங்கன்னா அவங்களோட பவர்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ பவர்ஸ்னால் நம்பர் ஆஃப் டேஸு. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/6 பவரில் இருப்பாங்க, பி ஈக்குவல் டு 1/12 பவர்ஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிக்கிறாங்க. அப்போ நான் 1/6 ப்ளஸ் 1/12 எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம். எல்சிஎம் வந்து இங்கே 12 தான் வரும். இல்லை உங்களுக்கு எல்சிஎம் தெரியலன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 72 12 + 6 ஈக்குவல் டு 18/72 டிவைட் பண்ணோம்னா 4 வந்துடும். ஸோ 4 டைம்ஸ். ஸோ அப்போ நான் ஆன்சர் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/4ன்னு வரும். அப்போனா 4 days தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 4 days. B1 தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போது இதை நான் எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சி பண்ணணும், எனக்கு எல்சிஎம் தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் என்ன வரும்னா 6 வரும், 12 வரும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அப்படின்னா 2 + 1. ஸோ என்ன வந்துடும், 3/12 வந்துடும். இதை டிவைட் பண்ணும்போது 1/4 வந்துடும். இல்லை எனக்கு எல்சிஎம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த 12 இங்கேயும் 6 இங்கேயும் இது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டுருங்க. போட்டுட்டு டிவைட் பண்ணணும், கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். ஸோ 1/4 வரும். அப்போ நான் 4 daysல அவங்க இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you.